அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கர்ப்பகால வாந்தி, அதாவது ப்ரெக்னென்சி அப்படின்னாவே வாமிட் இல்லாமல் இருக்காது. அந்த ப்ரெக்னென்சி வாமிட் எப்போ சிம்டமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏன் வாமிட் வருது, அது அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கணும், ஜாஸ்தி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சிம்டம்ஸ் பொதுவாகவே ஓவலேஷன் முடிஞ்சு 6லேருந்து 12வது நாட்களுக்கு மேலே தான் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப ஏர்லியாக ஓவலேஷன் முடிஞ்சு 6வது நாட்களுக்கு மேலேயே இந்த முக்கியமாக வாமிட் சென்சேஷன், மார்னிங் டயர்ட்னஸ் இந்த ரெண்டுமே இருக்கும். சிலருக்கு 12 நாட்களுக்கு அப்புறமா இருக்கும். ஒரு சிலருக்கு பீரியட் டேட் தள்ளி போனதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கணும். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் முடிஞ்சு அந்த பீரியட் டேட் ஒரு நாள் தள்ளி போனதையுமே ப்ரஷ் பண்ணுற சமயத்தில் வாமிட் இருந்துச்சு. அது எனக்கு அப்படி இருந்துச்சு. ஒரு சிலருக்கு முன்னாடி இருக்கலாம், ஒரு சிலருக்கு வாமிட் சென்சேஷன் இல்லாமலேயே இருக்கலாம். ஸோ அதை நினச்சி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. எதனால் வருது அப்படின்னா ஹச்சிஜி அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா அது உருவாகும். அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால் இந்த வாமிட் சென்சேஷன் நமக்கு நடக்கும். அந்த ஹார்மோன்னால் நம்ம குடல் இயக்கத்தில் சில மாறுதல்கள் ஏற்படுறப்போ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாமிட் மைல்டாக இருக்கிறது நல்லது தான் அப்படிங்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சமயத்தில் வாமிட், மார்னிங் டயர்ட்னஸ் ரொம்ப மைல்டாக இருக்கிறது ஆரோக்கியமான ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கவே கூடாது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 டைம் 9 டைமுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். உங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப லோ ஆயிரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சமயத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த் வரைக்கும் உங்களுக்கு வாமிட் இருக்கும். மேக்ஸிமம் 90% பெண்களுக்கு 3 மந்த் வரைக்கும் இந்த வாமிட் நல்லா பீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல அதுவும் ஒரு 10வது வாரம் 11வது வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாதிரி இருக்கும். எது சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகாத மாதிரியே ஃபீல் ஆகும். அது நார்மல் தான். ஆனால் 8 டைம் 9 டைமுக்கு மேலே உங்களுக்கு வாமிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்த்துக்கணும். எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா, வாமிட் இருக்கும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்டுக்குங்க. நீங்கள் ஒரு 3 டைம் சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஒரு 4 டைம் 6 டைம் அப்படிங்கிற மாதிரி அதை டிவைட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, தரணீஷ்க்கு எனக்கு பெருசாக தெரிஞ்சிக்கல. ஃபஸ்ட்டு பேபி அப்படிங்கிறதுனால நம்ம வேறு ஒர்க் எதுவும் இருக்காதுங்கிறதுனால அது அப்படியே போயிடுச்சு. வாமிட் பண்ணாலும் அப்படியே படுத்துக்குவோம். ஆனால் செகண்டு பாப்பா கன்சீவாக இருந்தப்போ தம்பி ஸ்கூல் தாட்டி விடணும் அப்படிங்கிறதுனால நான் ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். காலையில் எழுந்ததுமே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு டெய்லியுமே 2 ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருந்துச்சுன்னா லிக்யூடாக ஜூஸாக ஏதாச்சும் குடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கூலிங்காக குடித்தா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். இப்போதைக்கு தர்பூசணி ஜூஸ், அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் சேர்க்காமல் நம்ம அப்படியே குடிக்கிறதுனால கொஞ்சம் இந்த வாமிட் வர ஃபீல் இருக்காது, எனர்ஜியாகவும் இருக்கும். சாத்துக்குடியில் நிறையா எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் சாத்துக்குடி, ஆரஞ்சு, தர்பூசணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிலருக்கு லெமன் பிடிக்கும் அப்படின்னா அந்த லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதனால் நீங்கள் வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகிறப்போ உங்களால் லிக்யூட் ஐட்டம் சாப்பிட்டுக்கிட்டு, அதாவது சாப்பாடு அந்த மாதிரி உங்களால் அப்போதைக்கு சாப்பிட முடியலனாலும் நீங்கள் கண்டிப்பாக வாமிட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி லிக்யூடாக நீங்கள் எனர்ஜியை உள்ளே எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப மஸ்ட். அது நீங்கள் எனர்ஜியாக இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆரஞ்சு சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபேஸும் கொஞ்சம் க்ளோ ஆகும். எனக்கு பாப்பா கன்சீவாக இருந்தப்போ நல்லா க்ளோ ஆகி எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ ஆரஞ்சு நிறைய எடுத்துக்கோங்க. வாமிட் வர்றதுக்கு அதுதான். சிலருக்கு இந்த இஞ்சி இதெல்லாம் போட்டு குடித்தா ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கன்சீவாக இருக்கனால ஒன்ஸ் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இந்த லெமன், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து குடிக்கிறது பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இவ்வளோ தான் விஷயம் வாமிட் பொறுத்த வரைக்கும். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எப்போ தெரியும் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓவலேஷன் முடிஞ்சு 6 நாளிலேருந்து 12 நாட்களுக்கு மேலே தான் உங்களுக்கு ஓவலேஷன் சிம்டம்ஸ் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுற எல்லாத்துக்குமே mailanji.com சார்பாக வாழ்த்துக்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்டமான வீடியோஸ் நம்ம நிறையா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறவங்க ஸ்டே இன் டச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் வந்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.